கையபடி சேக்காவது அதான் சொன்னேன் கையிலேயே கொடுத்துருந்தா நானாவது வழியா அது சேக்காமலே போகிறேன் பாருங்க. அதான் போய் ஆகணும். ஐயோ அந்த லாரிக்காரன் பண்ணாமல் இது ஆனால் 50 ஆனால் லாரிக்காரன் இந்த மாதிரி இடத்துல ஏன்னா மீறதை வேணும். இல்லைன்னு இன்னும் போக போக செம்மேடு அவன் முன்னாடி ஒரு போக முடியாது. ஆப்போசிட் வண்டி வந்துனே இருக்கும். ஜாலியாக பைக்கில் வரணும். காரு முன்னாடி தானே நேரம் தூக்கி போட்டுக்கிறானே. கிளைமேட் மாறணும் போகணும்பா. இது இப்போதானே மலையை ஏறுற போட்டு இன்னும் ஒரு பாதி கால்வாசி தான் பாதி தூரம் மலையே அங்கே இருக்கு. அந்த மலையை இன்னும் ஏற ஆரம்பிக்கல. நம்ம இன்னும் இப்போதான் என்ட்ரன்ஸு கீழே இருந்து பாரு காட்டு உள்ள பிடிக்குது. இன்னும் போக போக பாரு அதுக்குள்ளே இருட்டு கட்டிக்குது. என்ன பாரு ஊட்டி ரீச் ஆகிறதுக்குள்ள பாரு வெளிச்சம் பார்க்குறது எப்படி சாப்பிட்டா இருப்போம். கட்ட நாடுது. ஓ மேலே டர்னிங்கா டர்ன் மாதிரி வரணும் போயிட்டு. ஆமாம் இப்படி போயிட்டு சுற்றினே தான் போவோம். இப்போதான் மழை அடிவாரம் இப்போதான் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ காற்று வருதா லைட்டாக சில்லுன்னு. முன்னாடி வருது பின்னாடி வரலையா ஜன்னல் இறக்கி விட்டு வர்றாரு. அப்படின்னா டோரை கையில் வச்சுக்கோ. விஷயம் தான் சொல்லுங்க. டாக்கெல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் எத்தனாடாவா சாமி எங்களுக்கு ஆணி கட்டுறத விட 2 நாள் அங்கே கழட்டினுக்கிறாரு. கூட உட்காந்து மேய்ஞ்சுன்னு ஜாலியா. பிளாஸ்டிக் என்னதான் கீழே வாங்கினாலும் இங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்பா கொம்பு வச்சிருக்கிற மான் பார்த்தா ஜாலியா இருக்கு. கொம்பு இல்லையா? கொம்பு இல்ல அது பெண்ணா புள்ளி மான். ஏப்ரல் மேல வந்தாலும் இப்படியே இருக்குமா? வெயில் எல்லாம் அதிகம் அடிக்காது. இல்லை அடிக்கும், பகலில் அடிக்கும். பகலில் வெயில் வரும் லைட்டா. நைட்டில் கிளைமேட் நல்லா இருக்கும். அந்த மே மாதத்துல கூட அந்த மே மாதத்துலேயே வெளியே காலையில் நேரத்தில் போக முடியாது. உன்னால வண்டியில் ஓட்டினா அப்படி சரியான குளிர் சில்னஸ் காதை அடிச்சிடும் அந்த அளவுக்கு. மற்ற நாளில் வந்தேன்னா அப்போ ஒன்றும் பகல்லே ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டில் ஒன்றும் சுத்தம். அந்த சீசன் டைம்லலாம் வந்துட்டேன்னா ஆஹா எவனே பேகா ட்ரெஸ் பேகா ட்ரெஸ்ஸோடு போட்டு
உதகை என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதாங்க. உதகை ஊட்டி. உதகை மண்டலம். பழைய பேர் உதகை, இப்போ நியூ பேர் ஊட்டி. மனுஷன் குடியே அதை போட்டிருக்காங்க. மசினக்குடி. அப்படியே இதுலேருந்து வந்தால் வருது பாரு. மைசூர்லேருந்து வந்தால் மசினக்குடி வந்துட்டு தான் ஊட்டி வரும். கர்நாடகா தான். இல்லை இல்லை, தமிழ்நாடு. இந்த மலை மாதிரி பேரணுமா, அந்த மாதிரி அந்த பக்கம் செக் போஸ்ட் தாண்டினா மசினக்குடி போகிறோம். அப்புறம் தமிழ்நாடு. இது ரயில்வே ட்ராக். அது ரயில் போகிறது, இதுக்கும் மேலே ரயில் போகிறது மலையில். ரயில்வே ட்ராக் பார்த்தீங்களா? இதுக்கும் மேலே ப்ளூ கலர். நான் என்ன ஒண்ணுதான் பார்த்தேன், இன்னும் நிறைய மான் நிறையப்பா. மசினக்குடி போகிற ரோடு ஓரத்துலேயே சிங்கம், இது டைகரு, மான், யானை, கரடி எல்லாம் பார்க்கலாம். ரோடு ஓரத்துலேயே மேய்ஞ்சிருக்கோம் மசினக்குடி போனேன்னா. இவனுங்கன்னா சும்மா பறக்க விட்றானுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர். வீடியோ அப்லோட் ஆகாமல் ஃபஸ்ட்டு இது ஒரு 10 நிமிஷம், 10 minutes. அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சிரு, அவ்வளோதான். ஆமாம், அப்படி பண்ணல தானே. இப்போ இல்லை, ஃபாஸ்ட்டாக வியூஸ் வைக்கிறது. வராது. அப்போ வைக்கணும், நீ அப்லோட் பண்ணும்போது. அதான் வியூஸ் வராது. போயிடும். ரொம்ப ஏதோ மலை மிளக்குது. மரமா என்னது இது? ரைட் சைடில் ஏதோ கம்பம் மாதிரி இருக்குது. கம்பல் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக தான் சொல்லுங்கள். அங்கே தெரியுதா? எனக்கு தெரியல, அதனால ஒன்றும் கேட்குற ஆராய்ச்சி பண்ணி சொல்லி. வலிமலை டவர் அதான் பூஷன் ஃபோன் போடுன்றது. நான் கண்ணுக்கு தெரியுமா வைக்க சொல்லணும். இவ்வளோ யூஸ் இருந்தால் இறங்குறது ஒரு வழி, போகிறது ஒரு வழி, திருப்பதி இது சொல்ல ரெண்டு வழி இதே தான் மெயின். அப்படி வந்து இன்னும் கிளைமேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஒரு இது யாரும் வர்றதில்ல, அது ஜாஸ்தி. வேறு ட்ரெயின் ட்ராக் அங்கே தெரியுது பாரு, மேலே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தெரியுதுப்பாங்க பாரு. அது வாட்டர் ஃபால்ஸ் அதே தான், தண்ணி வர்றதா. அது ரயில்வே ட்ராக், அது ரயில் போகிறது. அதில் ட்ரெயின், அதில் போகுது ட்ரெயின். அப்படி இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. அது இங்கே இந்த கம்பி தெரியுதுல்ல, அந்த மாதிரி அங்கே மேலே அங்கே பாரு. அது வந்து ட்ரெயின் அதில் போகிறது. இப்போ இந்த மலையிலேருந்து தண்ணி அவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அப்படின்னா அழகாக இருக்கும். இங்கேக்கே இன்னும் 30 கிலோமீட்டர் போனமே மேலே. டிராஃபிக் பஸ்காரன் கரெக்டாக சொருகி நிற்கிறான் டர்னிங்கில். இவங்களும் ஃபுல்லாக போய் சொருகிறானுங்க. என்ன பண்ண முடியும்? அவன் அங்கேருந்து சொல்லு, வேறு பழைய பாலம் புதுப்பீங்களாப்பா? இல்லை, அது விழுந்த பிறகு புஷன் அந்த முன்னாடி பச்சை கலர் கருப்பா பாரு. ராமண்ணா சோமண்ணா 2 பேரும் முன்னாடி பின்னாடி வர பாரு. இது அவன் கொஞ்சம் இப்படி வந்துட்டான், மெதுவாக போயிட்டு இருக்கான். கொஞ்சம் இல்லை அதுதான் அவன் வந்துட்டாங்கன்னா அப்புறம் வண்டி சின்ன வண்டினா ஈஸியாக பாஸ் ஆகிடும் அந்த இடத்துல. பெரிய வண்டிங்கன்னா போலாம்போ அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. போலாம்போ இப்போ போலாம்போ. இதில் சின்ன வண்டிங்கன்னா பாஸ் ஆகலாம் சீக்கிரம். அது பஸ் வரும்போது இணைஞ்சிடும். அடியில் எதனா முட்டு கொடுத்துருப்பாங்களா? பில்லர் மாதிரி இருக்கும், இதெல்லாம் தாங்காது வெயிட்டு. இவ்வளோ வெயிட்டு அடியில் 3 பில்லர் அந்த மாதிரி போட்டிருப்பானுங்க நல்லா. இதுக்கு இல்லைன்னா எவ்வளோ வெயிட்டு போகுது. ஆண்டி பிடிங்கிருச்சான்ட்டு. டவர் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு வராது. திருப்பியும் டாப் ரேஞ்சுக்கு மேலே போனால் 300 போனால் தான் திருப்பி டவரே வரும் ஜாஸ்தி. அங்கே போனால் வந்துருக்கோம் கொஞ்சம் தூரம். ஊருக்குள்ள நிறைய இருக்கும் இந்த நாட்டில். இங்கெல்லாம் சாப்பிட வச்சு எல்லாம் சுத்தன்றதான்
மான் இருக்கு எல்லாம். ஏதோ ஃபாரஸ்ட் தெரியாம அப்படியே சாப்பிடுறதான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. வீடியோ வீடு அப்லோட் ஆகுதா? அது எனக்கு பிரச்சனை இல்லையா? அப்லோட் பண்ணாலும் தானே பிரச்சனை. யாரையும் கிடைச்சவங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். அப்படின்னா பேசக்கூடாதுப்பா சாமி. அதெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா தப்பும் நடந்துனே தான் இருக்கு. எல்லாத்தையும் என்ன இது பிடிச்சிடறாங்களா? எவ்வளோ தப்பு கேமரா வச்சிருக்காருப்பா, இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. புஷியானந்த் எடுத்து பார்க்கும்போது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? புஷியானந்த் எனக்கு ஒரு பங்கு கொடுக்காம நீங்களே தின்னா எவ்வளோ புஷியானந்த்? சும்மா இருங்கப்பா, அப்படியெல்லாம் பேசாங்க. வீடியோ போயிட்டுருக்கு. 10 நிமிஷம் மேலே போயிடுச்சு. அதனால தான் அப்படி பேசுறியா? 10 நிமிஷம் வீடியோ தானே உங்களுக்கு தேவை அப்லோடுங்க. அதுலேயே முக்கியமான எண்ணில் வந்துடும். வெயிட் இது நெட்வொர்க் இருந்து ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டால் லைவ் போட்டிருந்தா செம்மையாக இருந்துருக்குங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பண்ணால் தான் வியூஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு. நீங்கள் அப்லோட் பண்ணால் யாரும் சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. இல்லை, அதுக்கு மினிமம் அதாவது நாங்கள் எப்படி தெரியுமா, நாங்கள் எப்போ எங்களுக்கு எப்போ டைம் கூட போட்டுருவோம், அவங்களுக்கு எப்போ டைம் கூட அவன் அப்போ பார்த்து லைக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். செம்ம மூளை. அதுதான் இங்கே நடக்கிறது. பாத யாத்திரை மேலே பிடிக்குதா? ம், ஹோட்டல் அதெல்லாம் ஹோட்டலுங்க தங்குறது. அது அவங்க ஒரு ரெசார்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது இதெல்லாம் அந்த மாதிரி ரெசார்ட்டு தென்னை மரம்லாம் இருக்குது, எல்லாமே வச்சு. ஏய் பார்த்து அங்கே போனேன்னா சுவிட்சர்லாந்து இருக்கிற மாதிரி கூட ஒரு இடம் இருக்குது. பார்த்து அங்கே போனேன்னா சுவிட்சர்லாந்தில் போட்டு வீடியோ எடுத்து போட்டேன்னா சுவிட்சர்லாந்து தான் போயிருக்கேன், ஃபாரினில் இருக்கிறான்னு நினச்சிக்குவாங்க எல்லாம். வேறு லெவலில் இருக்கும். வாரம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாரு, வேற லெவலுக்கு இருக்குது. தண்ணி வச்சோன்னா தண்ணி தம்மன்னு குடிக்கும். எங்கப்பா எங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது? தண்ணி வருமா அது மேலே? அதோ அங்க லைட்டாக வருது வாட்டர் ஃபால்ஸ். அப்படி இருக்கு பார்த்தியா? செம்மையாக பார்க்குறது. அப்பா நான் அது ஏதோ திருநீர் பூசி வச்சுருக்குறாங்க. திருநீர் பூசி வச்சுருக்குறாங்கன்னு நினச்சேன். அது இங்கே தண்ணி வரும் பாரு இதில். அங்கே வர்றது இல்லைடா, அங்கேருந்து வர்றது வரும் அப்பா. ஆனா நம்ம பஸ்ஸில் போகும்போது எப்படி தண்ணி தண்ணி தெரிஞ்சிச்சு. இந்த பெருசுலயும் வரும், மழை அதிகமாக வந்தா எல்லாம் இதுலேயே தண்ணி போய் தட்ட தட்ட இல்ல அந்த பெருசு இதில் வரும். இதுதானே ஊரை சும்மா அது எது பூச்சாங்க வைக்கிறாங்க. வரலையாரு அப்பா நான் அந்த பழம் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லப்பா. வரலையார் இது இந்த ரெட் கலர் இருக்குங்க பழம். ஒன்றுமே இல்லையா, ஏதோ கோழி ஒன்றாட்டாங்க வரலையார். பெண்ணில் பார்த்து ரொம்ப நாளா நீ தான் பார்க்குறான். வேறு ஊட்டியில் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். சாம்பார் அக்கா நிப்பாட்டு நிப்பாட்டுறதுக்கு உனக்கு இடமே இல்லைடா. BMW ஸ்டேஷனில் செம்மையாக